ஆன்லைன் மூலம் கிரெடிட் கார்டு மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து எச்சரிக்கை பதிவினை வெளியிட்டிருந்த நடிகை ஷாலு ஷம்முவிடம் மீண்டும் ஆன்லைன் மோசடி மூலம் பணம் பறிக்க முயன்றிருக்கிறது ஒரு கும்பல். அது என்ன மோசடி? ஷாலு ஷம்மு மோசடியில் ஏமாந்தாரா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இணைய வசதிகளும் தொழில்நுட்பமும் எந்த அளவுக்கு பெருகி வருகிறதோ அதே அளவுக்கு ஆன்லைன் மூலமாகவும் ஆப் மூலமாகவும் மோசடியில் ஈடுபடும் கும்பல்களும் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நாம் உஷாராக இல்லாவிட்டால் எந்த வகையிலாவது நமது பணத்தை கபளீகரம் செய்ய ஆன்லைன் மோசடி கும்பல் தூண்டில் போட்டு காத்துக் கொண்டேதான் இருக்கின்றன. இந்த கும்பல் சினிமா பிரபலங்களையும் விட்டு வைப்பதில்லை. இப்படித்தான் நடிகை ஷாலு ஷம்முவிடம் ஒரு மோசடியை அரங்கேற்ற முயன்றது ஒரு கும்பல். 2008ஆம் ஆண்டு தசாவதாரம் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானவர்தான் நடிகை ஷாலு ஷம்மு. 2009ஆம் ஆண்டில் கஞ்சிபுரம் படத்தில் நடித்ததற்கான சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை பெற்றிருக்கிறார். இதன் பின்னர் வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தில் நடிகர் சூரியின் காதலி கதாபாத்திரத்தில் நடித்த பின்னர் பலராலும் கவனிக்கப்படும் நடிகையானார். இந்த சூழலில்தான் சமீபத்தில் ஆன்லைன் கும்பல் ஒன்று நடிகை ஷாலு ஷம்முவிடம் கிரெடிட் கார்டு தருவதாக கூறி மோசடியை அரங்கேற்ற முயன்றுள்ளது. இது தொடர்பாக அவர் ஒரு வீடியோ பதிவினையும் வெளியிட்டிருந்தார். இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு பேங்க் கால் மாதிரி கூட தெரியல, இது ஒரு நார்மல் கால், லைக் 1192 அது மாதிரி ஒரு கால் வந்தது. ஸோ அதுலேருந்து கால் பண்ணதும் இந்த மாதிரி அதில் மிஷின் வாய்ஸ் கேட்குது. அந்த மிஷின் வாய்ஸில் வந்து எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 3,43,000க்கு சம்திங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸோ பேங்க்லேருந்து தான் கால் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியாது. யூஆர் டாக்கிங் அபவுட் மை கிரெடிட் கார்டு. ஸோ அப்படின்னு இருக்க பட்சத்தில் எனக்கு தெரியணும், நீங்கள் வெரிஃபைடான ஒரு பர்சன் தானே எனக்கு தெரியணும். நான் ஆத்தரைசேஷனான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். என்னுடைய கார்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள், அண்ட் அந்த கார்டில் இருக்க நேமும் அது என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தென் ஐ வில் நோ இந்த ஸ்கேமை நான் கொண்டு போய் கண்டிப்பாக நான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு நான் வச்சுட்டேன். இதன் தொடர்ச்சியாக நடிகை ஷனம் ஷெட்டியும் தன்னிடம் டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக ஆன்லைன் சீட்டிங் நடக்க முயன்றது குறித்து எச்சரிக்கை வீடியோவும் வெளியிட்டிருந்தார். இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா, உங்க நம்பர் வந்து 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க, அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மெண்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது. அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரோ விஜய் சோபையா, நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க, வருஷம் ஆச்சுங்க நான் மும்பை பக்கம் வந்து மும்பைல எனக்கு யாரும் தெரியாது, இந்த ஒரு நம்பர் தவிர என்கிட்ட வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுத்துனாங்க. அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில்தான் மீண்டும் நடிகை ஷாலு ஷம்முவிடம் ஆன்லைன் கும்பல் ஒன்று வேறு விதமான மோசடியை அரங்கேற்ற முயன்றதாக புதிதாக வீடியோ ஒன்றினை அவர் பதிவிட்டுள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக நடிகை ஷாலு ஷம்முவிடம் பேசிய பெண் ஒருவர் தங்கள் நிறுவனம் இந்தியாவில் உள்ள ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட்கள் ஆகியவற்றின் தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுகிறது என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். கூகுள் மேப்பில் தாங்கள் குறிப்பிட்ட ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்களுக்கு லைக் மற்றும் கமெண்ட்கள் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினார். ஜிபே அல்லது பேடிஎம் மூலமாக ஒவ்வொரு ரிவ்யூவிற்கும் 150 அனுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் உதாரணத்திற்கு ஒரு ஹோட்டல் ரிவ்யூ செய்யுமாறு அனுப்பியதாகவும் அதற்கு 150 ரூபாய் பணம் அனுப்பியது போன்று ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியதாகவும் பகுதி நேர வேலை செய்தால் 5000 முதல் 10,000 ரூபாய் வரை தினமும் சம்பாதிக்கலாம் என குறுஞ்செய்தி அனுப்பி ஆசை வார்த்தை கூறியதாக ஷாலு ஷம்மு தெரிவித்துள்ளார். இதுபோன்று சைபர் கிரைம் மோசடியில் பொதுமக்கள் ஏமாறாதீர்கள் எனவும் இந்த எச்சரிக்கை பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. ஷாலு ஷம்முவே சொல்லிட்டாங்க, இன்னும் உஷாராகலன்னா எப்படி?